கூட்டுப்பால் உண்டு, சேர்ந்து பிறந்து சேர்ந்து பால் உண்டு. அண்ணன் தம்பி நாங்க மொத்தம் 4 பேர். 4 பேர். யார் யாருக்கு சாமி 4 பேரும்? யார் யார்? பூ உலகில ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது தாய் தந்தை வளர்ப்பின்படிதான் ஒவ்வொரு பிள்ளையும் வளரும். ஆனா என் தாய் தந்தை எங்க 4 பேர்த்த பெற்றெடுத்து எங்களை எப்படி வளர்த்தார்? நாங்க யார் யாரு? முதலிலே கோசலையின் தாய்க்கு இந்த ராமன் பிறந்தேன். ஆமா, சரிங்க. இரண்டாவதாக கைகேயிக்கு என் தமையனாகிய பரதன் பிறந்தான். ஆமா, சரிங்க. மூன்றாவதாக சிறிய தாய்க்கு லட்சுமணனும் சத்ருக்கனும் பிறந்தான். மொத்தம் நாங்க அண்ணன் தம்பி 4 பேரு. சரிங்க. பிறந்ததுதானே 3 தாய்க்கு தவிர நாங்கள் ஒரு கூண்டு கிளி போல நாங்க வாழ்கிறோம். கூண்டுக்குள்ள இருக்கிற கிளிகள் போல. சரிங்க. கூண்டுக்குள்ள இருந்த கிளி அடப்படாத எடா பேட்டரி ஊண்டுகிட்டே. இந்த நாடு ராஜபரிபாலம் இதை விட இந்த ராமனுக்கு அண்ணன் தம்பி பாசம் தான் முக்கியம். அண்ணன் தம்பி பாசம் தான் முக்கியம். உண்மைதான். இந்த அண்ணனாகிய ராமனுக்கு எனக்கு சிறிதளவு கஷ்டம்னு தெரிஞ்சா கூட என் தம்பிமார் 3 அவங்க உசுரையே விட்டுருவாங்க அண்ணனுக்காக. அப்பேற்பட்ட பிறவி. சரிங்க. கூடி பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. அதுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். அப்படி நாங்க அப்படி வாழ்றோம். நீ எப்படி சாமி? நீங்க வேணா அப்படி வேணா வாழலாம், ஆனா நான் அப்படி வாழ மாட்டேன். அப்படி நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தாலும் சத்தியகீர்த்தி சாமி இந்த குடகிரி அயோத்தியா நகரத்திலே தக்க பருவத்தில் எனக்கு காலத்திலே எனக்கு திருமணமானதா இல்லையா? எங்க முக்கியமான சமாச்சாரத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஸ்ரீராமனுக்கு ஏற்று என் பாரியால் நான் மாலையிட்ட மங்கை. யார் தெரியுமா? யாருங்க? என் தேவையா? எல்லா மாலை நல்ல மனம் முடித்த
காவலா, சுவாமி நான் மாலையிட்ட மங்கை என் தேவையா தேவி ஜனகனின் குமாரி ஜனகனின் குமாரி குமார்த்தியான ஜானகி சீதையாலே நான் திருமணம் செய்தேன். இருக்கு சுவாமி என் தேவையா சீதை நான் சீதையை திருமணம் செய்தாலும் என் வாழ்நாளில் ஏற்பட்டதே ஒன்றா இரண்டா என் சூழ்நிலை என்ன ஆனது, நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமையான நான் எப்படி மன்னனாக முடிசூட்டேன். நான் 14 வருஷம் ஏன் கானகம் சென்றேன். என்ன காரணமா சாமி நீங்க கானகத்துக்குலாம் போயிருக்கீங்க 14 வருஷம்? ஜானகி திருமணம் செய்த உடனே திருமணம் செய்த சில நாட்கள் கழித்து ஜானகியை திருமணம் செய்து சில காலத்திலே உடனடியாக என் தாய் தந்தையர் என்ன செய்தார், என்ன செய்தாங்க? இந்த அயோத்தி இந்த ராமனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். சரியான முடிவு தானே. மூத்த புள்ள நீங்க, ஆமா. தாய் தந்தைக்கு பின்னாடி இந்த நாட்டை ஆள போறது மூத்த புள்ள தான் ஆளணும். அதனால அதுக்காக நீங்க ஏன் வனத்துக்கு போகணும்? அப்படி நாட்டை பட்ட சூட்டலாம் என்று நினைக்கும் பொழுது இந்த நாடே உடையுறை அயோத்திமா நகரமே மக்கள் எல்லாம் கூச்சலிட்டு ராமர் சுவாமிக்கு பட்டம் கட்டுறாங்கன்னு கோலாகலமா கொண்டாடினாங்க. ஆனா பட்டம் சூடும் முதலாவது இரவிலே அந்த இரவில் என்ன நடந்தது, என்ன சாமி நடந்தது? என் சிறிய தாய் கையை என்ன செய்தார், என்ன சொன்னாங்க? தாயார் வந்து சுவாமி மந்திரி சொல்லுங்க சாமி. என் சிறியத்தாய் கைகேயின் வார்த்தைபடி இந்த ராமன் 14 வருஷம் வனவாசம் செல்லணும். என் தாயாகிய கைகேயின் என் தமையன் பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். நாட்டை ஆளணும். ஆமா. அப்படி என்று என் தாய் சொன்ன உடனே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சிரித்த முகத்தோடு, என ஒரு தாய் தந்தை கடவுளுக்கு மேலானவர். தாய் தந்தை பெற்ற தாய் தந்தைய கடவுளுக்கு மேலா மதிப்பு பண்ணா. இவன் அம்மா இருக்கிறா பாரு, ஐயோ கெட்டவ இவன் அம்மா. நானா எங்க அம்மா நீங்களாம் மதிப்பீங்க, நான் கீழே போட்டு மெதிப்பேன். அதனாலதான் பொழப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாங்க காவலா, அதனாலதாங்க போய் போய் வண்டியில போட்டு போட்டு கீழே விழுவுறேன். கைய ஒடிச்சுக்கிட்டு காலை ஒடிச்சுக்கிட்டு வரேன். என்ன பண்றது?
காவலா அப்படி என் தாய் அழுத கண்ணோடு சொன்னா. ஆனா அம்மா நீங்க அழுக கூடாது. சிரித்த முகத்தோடு நீ வனவாச போய் வா ராமான்னு ஒரு வார்த்தை சொன்னா நான் அக்கணமே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி என் நாடை ஆவரம் அனைத்தும் அழைத்து வைத்து என் தாயிடத்தில் ஒப்படைத்து அக்கணமே காவியாஸ்திரம் பூண்டு 14 வருஷம் கானகம் செல்லலாம் என்று சென்றேன். நான் மட்டும்தான் சென்றேனா? இல்லையப்பா, நான் போனது தெரிய உடனே என் தேவியாகிய சீதையும் மன்னா இதுவல்ல ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி அப்படின்னு சொல்லி என் பின்புறமாக சீதையும் வந்தாள். கட்டினா உங்களை பாரி பொண்டாட்டி கட்டுச்சு. அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி அநியாயம் மோசங்க. ஆமா சாமி, என்ன பண்றது? அந்த கொடுமையில நான் எங்க போய் சொல்றது? சரி சொல்லு, நான் தான் கேட்கிறேன். இல்ல சாமி, உங்க பொண்டாட்டிலாம் இப்ப நீங்க 14 வருஷம் வனவாசம் போறேன்னு உடனே உங்க பின்னாடியே வந்தா. நானும் ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா சரி, எப்ப வண்டியில் அடிபட்டு சாவுவானே நினைக்கிறான் அவன் பொண்டாட்டி. இவன் எப்ப சாவுவான், எப்ப எவனையாச்சும் இழுத்துட்டு ஓடலான்னு தினமும் கூத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி எவன் வீட்டுல இருக்கிறாரு கொண்டவனை மதியாத பெண் உன் மனைவியா கூட்டிட்டு வந்து உர்றாயாங்கிட்ட என்ன பண்ணி விடுவோம்? பெருசா இந்த சொல்லி விடுவியா? புத்திமதி சொல்லுவா. புத்திமதி சொல்லுவீங்க. சரிங்க சரிங்க. சத்தியகீர்த்தி சாமி, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்பவன் அந்த ராமன். நீங்க மாலையிட்டு மங்கையை தவிர எந்த ஒரு பெண்மணியின் தாயாகவும் தமக்கையாகவும் நினைப்பவன் நான். விரதனடானா நீங்க? சாமி, நீங்க ஏகபத்தினி விரதம். ஆனா நாங்களாம் அப்படிலாம் கிடையாது. பெத்த தாயா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கூட பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான். நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. உன்னை யாரும் நாட்டுக்கு கேடா கொண்டு போய் புதைக்க மாட்டாங்க. நீயே சுடுகாட்டுல புடி தோண்டி நீயே போய் படுத்துக்க. அதெல்லாம் நோண்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்படி என் தேவையாகிய சீதையும் என் உடன் பிறந்தானே என் தமையன் என் லட்சுமணன் என் தமையனாகிய லட்சுமணனும் நாங்கள் மூவருமே 14 வருஷம் வனவாசம் சென்றோம். 3 பேரும். ஆமா சரிங்க. அந்த வனவாசம் சென்றதில் கூட எனக்கு கவலை கிடையாது. தண்டகாருண்ய வனத்தில் நடந்ததை நினைத்தால் என் நெஞ்சகத்தில் கண்ணாடி போல் இருக்கும். என் நெஞ்சகத்தில் கல்லறிந்தால் துகள் துகளாக போகும்படி என்னங்க ஆச்சு அப்படி? சாமி, அந்த தண்டகாரண்ய வனத்துல என்ன சாமி உங்களுக்கு நடந்தது? என்ன நேர்ந்ததா? தண்டகாருண்ய வனத்தில் என் தேவையாகிய சீதை மன்னா அதோ தெரிகிறதை மான், இந்த மானை பிடித்து தாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னான். சரி, அதை பார்க்கும் பொழுதே வினோதமாக இருக்கிறது, வேண்டாம் என்று சொன்னேன். என் தேவியின் ஆசைப்படி அந்த மானை பிடிக்க சென்ற எனக்கு என் தேவியை பிரிய காலம் வந்ததப்பா. நீங்க மான பிடிக்க போனீங்க. நீங்க மான பிடிக்க போன நேரத்துல உங்க தேவியை ஏன் பிரியுறீங்க? என்ன காரணம்? கவலா சாமி, தென்னிலங்காதிபதி 10 தலை 20 கரம் கொண்ட ராமணேஸ்வரன் என் தேவியாகிய சீதையை சரி சிறையெடுத்து அசோகவனத்திலே வைத்தானடா. இந்த சாமிக்கே இப்படி ஒரு கொடுமையா? ஒன்றா இரண்டா எத்தனையோ கஷ்டங்கள் அத்தனையும் மீறி அனுமானின் துணை கொண்டு பாராவரி கட்டி 60 வல்ல வானர சேனைகளோடு சென்று தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரன், கும்பகர்ணன், மகிழ் ராவணன் சரி யாவற்றார்வர்களை வதைத்து ராவணனின் மகனாகிய இந்திரஜித் சரிங்க யாவற்றார்வர்களை கொன்று என் தேவியாகிய சீதையை சிறை மீட்டு வந்தேன். சிறை மீட்டு வந்து இப்பொழுது இந்த குடைகிரி அயோத்தி நகரத்திலே தங்க மணிமகடத்தை சூட்டி ராஜபரிபாலம் செய்து வருகிறேன். 14 வருஷமும் முடிஞ்சு இப்ப மறுபடியும் அயோத்திக்கு வந்துட்டீங்க. ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் இந்த ராமன் ராஜபரிபாலம் செய்கிறேன். அப்படி நான் ஆண்டாலும் தினந்தோறும் மன்னனுக்கு என்ன வேலை? தினந்தோறும் மன்னனுக்கு என்ன வேலை? ஆக்கவும், அரிக்கவும், திங்கவும், தூங்கவும். ஒன்ன மாதிரியா? ஆமாங்க, இன்னைக்கெல்லாம் அரசர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஐயா,
மன்னனாகிய ராமன் மக்களுடைய குறை தீர்ப்பது மன்னனுக்கு அழகு. மக்களுடைய குறை தீர்க்கணும். ஆமா, சரிங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று வாழ்பவன் நான். சரிங்க. ஆகையினால மக்களுடைய குறை நிறைகள் என்னவென்று ராஜ குழு வீடத்திற்கு சென்று சரிங்க நான் ஆலோசிக்க வேண்டும். அதற்கு முன்பதாக என் தேவியாகி சீதை அந்த புறத்தில் இருக்கிறார். மன்னனாகி ராமர் வந்தார் என்று சொல்லி சரி என் தேவி சீதை அழைத்து வருகிறாயா? அப்படியே ஆகட்டுங்க. சீக்கிரம்